அன்பானவர்களே, பிரபஞ்சத்தின் இரகசியங்கள் பல. அதில் தீமையை அழிப்பதற்காகவே தெய்வீக சக்திகள் இணைந்து நிகழ்த்திய ஒரு மாபெரும் மாயப்பிறப்பின் கதை இது. இந்த பிறப்பின் நோக்கம் ஒன்றுதான், உலகை துன்புறுத்தி கொண்டிருந்த மகிஷி என்ற அரக்கியை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவது. கைலாயமலையில் பரமசிவன் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார். அப்போது உலகை காக்கும் விஷ்ணு பகவான் அனைத்து உயிரினங்களையும் வசீகரிக்கும் அழகுடன் மோகினி உருவம் எடுத்து அங்கு வந்தார். அந்த காட்சியின் வசீகரம் ஈசனை தியானத்தில் இருந்து எழுப்பியது. மோகினியின் வரவால் ஈசனின் ஞானமும் மோகினியின் கருணையும் அந்த இடத்திலேயே ஒன்றிணைந்தன. இரண்டு மாபெரும் சக்திகள் இணைய வானத்தில் இதுவரை காணாத ஒரு தெய்வீக ஒளி வெள்ளம் தோன்றியது. அந்த ஒளி அண்டத்தின் முழு சக்தியையும் தாங்கி நின்றது. ஆம், அந்த ஒளிப்பிழம்பில் இருந்துதான் அனைத்து சக்திகளையும் ஒன்றிணைத்த ஐயப்பன் குழந்தையாக பிறந்தார். சிவபெருமானின் அம்சமும் விஷ்ணுவின் அம்சமும் இணைந்து பிறந்ததால் இவர் ஹரிஹரசுதன் என்று அழைக்கப்பட்டார். இந்த குழந்தையின் மார்பில் ஒரு தங்க மணி பிரகாசமாக மின்னியது. இதுவே இவரது தனித்துவமான வலிமைக்கான ஆதாரம். பெற்றோரின் ஆணைப்படி அந்த குழந்தை புலி, யானை போன்ற காட்டு விலங்குகள் நடமாடும் பந்தள தேசத்து காற்றுக்குள் விடப்பட்டார். அந்த குழந்தை படுத்திருந்த இடம் பம்பை நதிக்கரையின் தூய்மையான மணல்பரப்பு. அந்த சமயத்தில் பந்தள தேசத்து மன்னன் ராஜசேகரனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. வேட்டையாடி திரும்பிக் கொண்டிருந்த மன்னன் பம்பை நதிக்கரையில் ஒரு குழந்தையின் அழுகுரலை கேட்டார். மன்னர் அந்த குரலை நோக்கி சென்றார். மன்னர் மணலில் படுத்திருந்த அழகிய குழந்தையை கண்டார். அதன் மார்பில் இருந்த தங்க மணி கண்களை பறிக்கும் அளவுக்கு பிரகாசித்தார். மணிகண்டன், மணிகண்டன் என்றே மன்னர் அந்த குழந்தைக்கு பெயரிட்டார். அரண்மனையே மணிகண்டனின் வரவால் மகிழ்ச்சியில் மூழ்கியது. ராணி அவரை அன்புடன் வரவேற்றாலும் நாளடைவில் அவருக்கு ஒரு மகன் பிறந்தபோது இந்த குழந்தையின் மேல் பொறாமை கொண்டார். மணிகண்டன் இளமை பருவத்திலேயே தனது தெய்வீக ஆற்றலை வெளிப்படுத்த தொடங்கினார். அவர் காட்டுக்குள் விளையாடும் போது ராட்சத காட்டு விலங்குகளை கூட தன் வசப்படுத்தி தன் ஆளுமையின் கீழ் கொண்டு வந்தார். ஆனால் ராணிக்கு சதி செய்யும் அமைச்சன் ஒருவன் இருந்தான். அவன் மணிகண்டன் அரச பதவியை பெறுவதை தடுக்க ராணியின் பொறாமை தீயை தூண்டினான். இருவரும் சேர்ந்து மன்னரை ஏமாற்றி தங்கள் மகனை அரசனாக்க சதி செய்தனர். அந்த சதியின்படி ராணி திடீரென கடுமையான வயிற்று வலியால் துடிப்பது போல நாடகம் ஆடினார். உடனடியாக மந்திரியும் அவருடன் சேர்ந்த வைத்தியரும் மன்னரிடம் ஓடி வந்தனர். வைத்தியர் மன்னரிடம், மன்னா, ராணியின் வலி மிகவும் அபாயகரமானது. இதற்கு மனிதர்களால் உண்டான மருந்துகள் உதவாது. புலிப்பால் கொண்டு வந்தால் மட்டுமே வலி தீரும் என்று பொய் சொன்னார். புலிப்பால் என்பது சாத்தியமே இல்லாத விஷயம். மணிகண்டன் ராணியின் இந்த நாடகத்தின் பின்னால் உள்ள சூழ்ச்சியை உடனடியாக புரிந்து கொண்டார். ஆனால் அவர் அதை வெளிப்படுத்தாமல், நான் புலிப்பால் கொண்டு வருகிறேன் என்று சொல்லி தன்னுடைய தெய்வீக நோக்கத்தை நிறைவேற்ற காட்டுக்குள் செல்ல தீர்மானித்தார். மன்னர் ராஜசேகரன் மணிகண்டனை தடுக்க முயன்றார். காட்டுக்குள் இருக்கும் அபாயம் உனக்கு தெரியாதா? அது மரணத்தின் வலை என்று கதறினார். ஆனால் மணிகண்டன், அப்பா, இதுவே என் கடமை, நான் வெற்றியுடன் திரும்புவேன் என்று உறுதியுடன் சொல்லி அடர்ந்த காட்டுக்குள் பயணத்தை தொடங்கினார். மணிகண்டனின் பயணம் தொடங்கியது. அந்த அடர்ந்த காடு மாய மந்திரங்களாலும் அபாயகரமான உயிரினங்களாலும் நிறைந்திருந்தது. இது ஒரு சாதாரண சிறுவனுக்கு சாத்தியமே இல்லை. காட்டுக்குள் மணிகண்டன் வாவரன் என்கின்ற தனது உற்ற நண்பரை சந்தித்தார். வாவரன் வீரமும் தர்ம சிந்தனையும் கொண்டவர். மணிகண்டனின் தெய்வீக நோக்கத்தை புரிந்து கொண்ட வாவரன் அவருடன் நட்பு கொண்டு அவருடைய பயணத்திற்கு துணையாக செல்ல முடிவெடுத்தார். இருவரும் இணைந்து காட்டில் உள்ள மாயாஜால குகைகளையும் கடந்து சென்றனர். இந்த சமயத்தில் உலகை அச்சுறுத்தி கொண்டிருந்த மகிஷி என்ற அரக்கி மணிகண்டனின் வருகையை உணர்ந்தாள். அவளை அழிப்பதற்காகவே மணிகண்டன் பிறந்தார். அவள் தனது மாய வலையை பரப்பி கோபத்துடன் சண்டைக்கு தயாரானாள். மணிகண்டன் மற்றும் மகிஷிக்கிடையே மிகப்பெரிய போர் மூண்டது. இது அநீதிக்கும் தர்மத்திற்கும் இடையேயான போர். மகிஷி தனது மாய சக்திகளை பயன்படுத்தினாள். ஆனால் மணிகண்டன் தனது தெய்வீக வில்லின் மூலம் அனைத்து மாயைகளையும் அழித்தார். மணிகண்டன் தனது மார்பில் இருந்த மணி ஒளியை பயன்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த அம்பை எய்தார். அந்த அம்பு மகிஷியின் மைய சக்தியை தாக்க அவள் தன் தீய சக்தியை இழந்து அமைதியான ஒரு அழகிய வடிவத்திற்கு மாறினாள். மகிஷியின் அழிவு தேவலோகத்தில் மகிழ்ச்சியை உண்டாக்கியது. மணிகண்டன் தனது நோக்கத்தை முடித்து விட்டார். அவர் இனி புலிப்பால் கொண்டு திரும்புவார். காட்டில் உள்ள அனைத்து புலிகளும் மணிகண்டனின் சக்தியை கண்டு நடுங்கி நின்றன. மணிகண்டனும் அந்த புலிகளின் தலைவியின் மீது ஏறி அமர்ந்தார். அந்த புலிகள் அனைத்தும் மணிகண்டனுக்கு புலிப்பால் கொண்டு செல்ல தயாராகின. புலிப்படைகளின் ஊர்வலம் தொடங்கியது. மணிகண்டன் புலி மீது கம்பீரமாக அமர்ந்து புலிப்பாலுடன் பந்தள தேசத்து அரண்மனையை நோக்கி அணிவகுத்து வந்தார். அரண்மனையில் உள்ளவர்கள் மணிகண்டன் புலிப்பால் கொண்டு வரமாட்டார் என்றும் காட்டில் இறந்து விடுவார் என்றும் எதிர்பார்த்தனர். ஆனால் அவர் புலிப்படையுடன் கம்பீரமாக வந்ததைக் கண்ட மன்னர் மற்றும் ராணி அதிர்ச்சியில் உறைந்தனர்.
ராணி தான் செய்த சதி மற்றும் பொறாமையை எண்ணி பயந்து போனார். அவர் மணிகண்டன் காலில் விழுந்து தன் தவறுக்காக மனமாற மன்னிப்பு கேட்டார். மணிகண்டன் மன்னருக்கும் ராணிக்கும் தான் சாதாரண மனிதன் அல்ல, சிவபெருமானின் மற்றும் விஷ்ணுவின் இணைந்த சக்தி என்பதை வெளிப்படுத்தினார். மன்னர் ராஜசேகரன் மணிகண்டனை தனது மகனாகவே எண்ணி தனது அரச செல்வங்களையும் பந்தள செங்கோலையும் அவரிடம் ஒப்படைக்க முன்வந்தார். ஆனால் மணிகண்டன், இனி எனக்கு பூலோகத்து செல்வங்கள் தேவையில்லை, என் நோக்கம் நிறைவேறிவிட்டது என்று சொல்லி அந்த பரிசுகளை மறுத்தார். மட்டுமல்ல, தனது வில்லை எடுத்து அதில் ஒரு அம்பை வைத்து எய்தி அந்த அம்பு எங்கு சென்று விழுகிறதோ அங்கு தனக்கு கோயில் கட்டித் தருமாறு கேட்டுக்கொண்டார். அம்பு பாய்ந்து சபரிமலை உச்சியில் விழுகிறது. அங்குதான் இன்று நாம் காணும் ஐயப்ப சுவாமி ஆலயம் அமைக்கப்பட்டது. தனது லௌகீக வாழ்க்கையை துறந்து மணிகண்டன் சபரிமலையை நோக்கி தனது இறுதிப் பயணத்தை தொடங்கினார். தனது புனித பாதையில் மணிகண்டன் எருமேலி என்ற இடத்தை அடைந்தார். அங்கு தான் மகிழ்ச்சியுடன் சண்டையிட்டதை கொண்டாடும் விதமாக பேட்டை துள்ளல் என்ற சடங்கை தொடங்கினார். மன்னரின் ஆணைப்படி சபரிமலையில் கோவில் கட்டும் பணி தொடங்கியது. ஐயப்பனின் ஆணைப்படி 18 படிகள் அமைக்கப்பட்டன. இந்த 18 படிகள் மனிதன் கடக்க வேண்டிய 18 பாவங்களையும் ஒழுக்கங்களையும் குறிக்கும் என்று கூறப்படுகிறது. தன்னை தேடி வரும் பக்தர்களை பார்த்து ஐயப்பன் தத்துவமசி, நீயே அது என்ற மகத்தான தத்துவத்தை போதித்தார். அதாவது, உனக்குள் இருக்கும் ஆத்மாவும் என்னுள் இருக்கும் ஆத்மாவும் ஒன்றே என்ற உண்மையை உணர்த்தினார். அன்று முதல் பக்தர்கள் சபரிமலை பாதையில் கடுமையான விரதத்துடன் புனிதமான ஊர்வலமாக செல்ல தொடங்கினார்கள். ஐயப்பனின் தரிசனத்திற்காக காத்திருந்த அந்த பயணம் ஒரு புதிய தர்மத்தின் தொடக்கமாகவும் இருந்தது. தனது நோக்கம் நிறைவடைந்ததும் ஐயப்பன் சபரிமலையில் யோக நிலையில் அமர்ந்தார். அவர் தனது லௌகீக உடலை துறந்து ஜோதி ரூபமாக சன்னதியில் நிரந்தரமாக குடியேறினார். ஐயப்பனின் சக்தி அந்த புனிதமான 18 படிகளில் நிரந்தரமாக நிலைத்தது. இந்த படிகளை ஏறும் ஒவ்வொரு பக்தனும் தன் பாவங்களை நீக்கிக் கொண்டு தெய்வீக உணர்வை அடைகிறார். இன்று வரை ஒவ்வொரு ஆண்டும் மகர ஜோதி என்ற ஒளியாக ஐயப்பன் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். இது ஐயப்பனின் ஜோதி ரூபத்தை குறிக்கிறது.